மானம் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தொழிலாளர் விரோத சட்டங்களுடைய நேரடியான பாதிப்பு என்ன அப்படிங்கிறது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருகிறது. நம்ம பொதுவாக இந்த ஒரு கம்பெனியில் நம்ம வேலை பார்க்கறோம்னா நமக்கு பிஎஃப் பிடிப்பாங்க, ப்ராவிடன்ட் ஃபண்ட் பிடிக்கிறப்ப அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நம்ம தருவோம். அதாவது ஊழியர்களுடைய சம்பளத்திலிருந்து பிடிப்பாங்க, அதுக்கப்புறம் நிறுவனங்கள் தரும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3000 ரூபாய் ஊழியருடைய சம்பளத்திலிருந்து பிடிக்கிறாங்கன்னா நிறுவனம் ஒரு 3000 ரூபாய் போடுவாங்க. அதுதான் எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. அதை தாண்டி உங்களுக்கு ஒரு டாக்ஸ் அதிகமாக வருகிறது அப்படிங்கிறப்ப எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் நீங்களே விருப்பப்பட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு பிஎஃப்ல நீங்க பணம் செலுத்தலாம். அது நிறுவனம் செலுத்தாது. இது வழக்கமாக இதுவரைக்கும் இருந்த நடைமுறை. இப்ப இந்த ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தொழிலாளர் விரோத சட்டத்தின் மூலம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது அதிகபட்சம் 1800 ரூபாய் செலுத்தினா போதும் ஒரு ஊழியருக்கு பிஎஃப்ல. அதுக்கு மேல பிஎஃப்ல பணம் வேணும் அப்படின்னா ஊழியர் தான் விருப்பப்பட்ட இந்த எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல இபிஎஃப்ல செலுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. இதை திசை திருப்பதற்காக ஏமாற்றுவதற்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா 100% நீங்க பிஎஃப் பணத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விதியுமே கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக்சுவலா பிஎஃப்ங்கிறது எதுக்காக அப்படின்னா, தொழிலாளர்கள் நலன் பெற வேண்டும் என்பதற்காக நிறுவனத்துக்கு ஒரு கமிட்மெண்ட் வைப்பது என்பதற்காக தான் இந்த தொழிலாளர் சட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதை தூக்கி குப்பையில போட்டுட்டு வெறும் 1800 ரூபாய் கட்டினா போதும், மிச்சத்திற்கு இருக்கிறது எல்லாமே தொழிலாளர்கள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவிலான ஒரு தொழிலாளர் விரோத நடவடிக்கை. இது பெரிய அளவில் யாருமே கண்டுக்கல. இதுக்கான பெரிய எதிர்ப்புகளும் அல்ல. தொழிற்சங்கங்கள், இடதுசாரிகள் மட்டும்தான் எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எதிராக ஒரு வலிமையான குரலை எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்குது. 100% எடுக்கிறனால என்ன இருக்குது, அவனை கடனாளியா ஆக்கி வச்சுட்டீங்க தொழிலாளர்கள், அவங்க எல்லாத்தையுமே தொடர்ச்சி எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம்னா இந்த இதுல இன்கம் டாக்ஸ்ல 2 ரெஜிம் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரெஜிம், செகண்ட் ரெஜிம் சொல்லி. அந்த நியூ ரெஜிம்ல என்னன்னா, முதல்லலாம் ஒரு ஹோம் லோன் வாங்குறோம் அப்படின்னா அதை நீங்க கணக்கு காட்டலாம். இப்ப என்னன்னா கூடுதலா உங்களுக்கு வரி சலுகை தருவோங்கிற பேர்ல அதெல்லாம் நீங்க காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டாங்க. ஏன்னா நீங்க சம்பாதிச்சு சேவிங்ஸ் பண்ண வேண்டிய, சேமிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சம்பாதிங்க, செலவு பண்ணுங்க, கடன் வாங்க, மறுபடி நீங்க இது மல்டிநேஷனல் கம்பெனிகளை சார்ந்துருங்க அப்படிங்கிற ஒரு நடைமுறையை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு செய்கிறது. அப்படிங்கிறத இன்னொரு ஒரு விளைவு தான் இந்த மாதிரியான பிஎஃப் பணத்தை தொழிலாளருக்கு வழங்க வேண்டிய ஒரு கடமையிலிருந்து நிறுவனங்களை விலக்கி வைப்பது அப்படிங்கிறத பண்றாங்க. இதற்கு ஒரு வன்மையான கண்டனத்தை பதிவு செய்துவிட்டு ஷோக்குள்ள போவோம். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணா திவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தாவேகாவுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. தாவேகாவுடைய நிர்வாகி கொடுத்த புகாரின் பேர்ல. அதுக்கப்புறம் முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்துக்கு போய் அந்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிற நிலைமையில அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதாவது ஒருத்தர் தவறாக பேசிட்டார், அவர் மேல புகார் கொடுக்கிறாங்க, சட்ட நடவடிக்கை எடுப்பது அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் எல்லா இடங்களிலும் அது அப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்ப திமுக ஜென்சி கூட்டங்கள் அப்படிங்கிறது பல இடங்கள்ல நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜென்சி கூட்டங்கள் என்பது தாவேகாவை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. ஏன்னா ஜென்சி இளைஞர்கள் தாவேகால தான் இருக்காங்கிற அந்த பிம்பத்தை உடைத்தெறிவதாக திமுக ஜென்சி கூட்டங்கள் நடக்குதுங்கிறப்ப அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடியவர்களில் ஒருவரான அன்பானந்தத்தை கைது செய்யணும் சொல்லி துடிச்சாங்க. அதே நேரத்தில் இப்ப குட்டிமியா என்கிற ஒரு தாவேக்கு ஆதரவு ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர், அவங்க ரொம்ப, அதாவது நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இந்த கோவையில் ஒரு சிறுமி பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை பண்ணப்பட்டப்ப தமிழ்நாடு முழுக்க பாலியல் வன்முறையை உதயநிதி ஸ்டாலின் தான் திட்டமிட்டு ஆட்களை வைத்து செய்கிறான்னு சொல்லி ஒரு அவதூறான செய்தி அவங்க பேசுறாங்க. அவங்க மேலாம் புகார் கொடுத்திருந்தாங்க. ஆனா இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப ரொம்ப ஒரு மாற்றாந்த மனப்பான்மையோட ஒரு பாரபட்சத்தோடு நடக்கிறத பார்க்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டத்தில் தாவேக்காவை சேர்ந்த ஒரு பெண்ணை 2 பேரு தாவேக்கா நிர்வாகிகள் குளிர்பானத்துல மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்குறாங்க. அவங்க கைது செய்யப்பட்டாலும் கூட அந்த குற்றவாளிகளை காப்பாற்றி இருப்பது தாவேக்காவுடைய எம்எல்ஏ சரவணன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் டிஜிபி ஆபீஸ்ல புகார் கொடுத்துட்டாங்க. வெளிப்படையாக பேட்டி கொடுத்துட்டாங்க. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டாரு. இருந்தும் அந்த தாவேகா எம்எல்ஏ மீது இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. ஆனால் சாதாரணமாக பேசின ஒரு பேச்சுக்காக அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்படுகிறார் அப்படின்னா இது எந்த வகையில் சேர்ப்பது? தொடர்ச்சியாக அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் கொண்டே இருக்கிறது. சிட்டி நிர்மல்குமார் மீது நிலாபகரிப்பு வழக்கு குற்றச்சாட்டு வருகிறது. மரிய வில்சன் அவர் தேர்தலுக்கு முன்னாலேயே தன்னுடைய சொந்தக்காரர்களே தாக்கினார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த அவருடைய இதுவே போஸே பார்த்தோன்னா அப்படி
இப்படி நாக்கெல்லாம் மடிச்சு கட்டி அப்படியே வந்து இது மாதிரி இருப்பா, அப்படி வந்து தெலுங்கு வில்லைங்க மாதிரி இருப்பா, அப்படி அவர் மீது வழக்கு புதுச்சேரி நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகணும், நாளைக்கு ஆஜராகணும்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து கடுமையான கண்டிப்பான உத்தரவை வந்து செலுத்தி இருக்கிறார். ஆனால் பெருசா தமிழ்நாட்டு மீடியாவில் அது வந்து செய்திகளே வராத ஒரு சூழல் பார்க்கிறோம். இன்னொன்று பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுக்க அரசு வழக்கறிஞர்களை நியமிப்பதற்காக 5 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரைக்கும் லஞ்சம் கேட்கப்படுகிறது. இந்த லஞ்சத்தை கேட்பவர் தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடுத்தது யாருன்னா தாவேகாவுடைய வழக்கறிஞர் ஞான சௌந்தரி அப்படிங்கிறவங்களே தொடுத்திருக்காங்க. அப்ப இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்து தாவேகா அமைச்சர்கள் மீது இருக்கிறது. அவர்கள் மீது தாவேகா அமைச்சர்கள் மீது எம்எல்ஏ மீது இருக்கிறது. இவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியதற்காக கைது செய்யப்படுகிறார்னா உச்சகட்டமாக பழிவாங்கும் போக்கினை வந்து தொடர்கிறது அப்படிங்கிறதா. இப்ப அடுத்து வந்து விஜய் எப்படி கரூர் செல்வதற்கு முன்னால் செந்தில் பாலாஜி எப்படியாவது கைது செய்யணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடையும் இருக்கிறார்கள். அடுத்தடுத்து திமுக முன்னாள் அமைச்சர்களை கைது செய்வது, அவர்களை எப்படியாவது முடக்குவது அப்படிங்கிற ஒரு நினைப்பில் தான் இவங்க வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நேற்று வந்து நெல்லையில் வந்து இரட்டை கொலை நடந்திருக்கு. தந்தையையும் மகனையும் வந்து வெட்டி கொலை செஞ்சுருக்காங்க. அதில் அந்த பையனுக்கு வெறும் 5 வயசு. கிட்டத்தட்ட 24 மணி நேரம் வாங்க போது இன்னும் வந்து குற்றவாளிகளை வந்து காவல்துறை கைது பண்ணவே கிடையாது. 10 நாளுக்கு ஒரு ஆணவ கொலை தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்கு. அதற்கு அங்கொன்றும் இங்கொன்றுமா அறிக்கை வருது. அதை சார்ந்த அரசு வந்து அதுக்கு எந்த பதிலும் சொல்றது கிடையாது. அதுக்கான நடவடிக்கைகள், தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் அப்படிங்கிறதும் பண்றது கிடையாது. கோயம்புத்தூர்ல பெட்ரோல் பங்க்ல பூந்து அமைச்சர் சம்பத்குமாரோட மச்சானானு சொல்லி ஒருத்தர் போதையில் அங்கே ஊழியர்கள் வந்து அடிக்கிறாரு. இப்படி தமிழ்நாடு முழுக்க வந்து தினம் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. அந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்யறதுக்கான வேலை காவல்துறையிலிருந்து எந்த வகையிலுமே முன்னெடுக்கப்படுறதே கிடையாது. ஆனால் வந்து காவல்துறை முழுக்க முழுக்க வந்து இந்த மாதிரி வந்து விஜயை வந்து தப்பா பேசுறாங்க, அவதூறு பேசுறாங்க, எதிர்கட்சியை சேர்ந்த முக்கியமான ஆட்கள் அமைச்சர்கள்னு சொல்லி அவங்கள கைது செய்யறது, அவங்கள அத்துமீறி வீட்டுகளில் ரைடு போறது, இந்த வேலைகளை ஃபுல் டைமா 40 நாட்களா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து பாஜகவோட ஃபார்முலா. கடந்த 12-13 ஆண்டுகளா வந்து பாஜக இந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. எதிர்த்து ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டுட்டா, எதிர்த்து விமர்சனம் செஞ்சுட்டா பத்திரிகையாளர்கள் முதற்கொண்டு எல்லாரையும் கைது செய்யறது, இந்த சேனல்களையே முடக்கிறது, ரைடுகள் விடுறது அப்படிங்கிறத ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது ஜெயலலிதா ஆட்சியிலும் தமிழ்நாட்டில் பார்த்தோம். முன்னாள் முதலமைச்சரையே வந்து அத்துமீறி கைது செஞ்சு சிறையில் அடைக்கிற வேலைகள்லாம் பண்ணாங்க. இந்த கடந்த 5 ஆண்டுகள் வந்து தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான கைது நடவடிக்கைகள், ரைடுகள் இந்த மாதிரி வந்து நடக்காம இருந்துச்சு. அதை வந்து தாவேகா கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள்லேயே வந்து ஃபுல் ஃப்ளெஷ்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து அமைச்சர், இந்த அன்பானந்தம் வந்து டிஎம்கே ஜென்சின்னு கொஞ்சம் பேர் தெரிஞ்சவங்க அப்படின்னாலும், பேர் தெரியாம நிறைய ரீல்ஸ்களில் வந்து விஜய் விமர்சிச்சாலும், எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அவங்கள கைது செஞ்சு சிறையில் அடைக்கிற வேலைகளையும் தாவேகா அரசு மும்முரமா செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசுறாங்க. அதாவது சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்காக. அது பேசுனது என்ன, ஐடிஎஃப்எஸ் என்கிற ஒரு சர்வே நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருநாவுக்கரசு. இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர் செந்தில் பாலாஜி என்று சொல்லி அவரை கைது செய்வதற்கான முனைப்பில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒன்னு அடிப்படையில் என்ன அப்படின்னா, அந்த ஐடிஎஃப்எஸ் நிறுவனத்தை நடத்தக்கூடிய திருநாவுக்கரசு அண்ணாமலையோட வீத லீடர்ஸ் கூட்டத்தில் கலந்துருக்கிறாரு, அதுல பேசியிருக்காரு என்கிற வீடியோக்கள் வருகின்றன. அவருக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. இன்னொன்னு அடிப்படையில் லாஜிக்ல பார்த்தோம்னா, தாவேகா அரசை கவிழ்க்கணும் அப்படின்னு முடிவெடுத்தா அது எப்ப நம்பிக்கை தீர்மானம் கோருவதாக முடிவெடுத்தார்களோ அப்ப ரொம்ப பலவீனமாக இருந்தது. அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க யாருமே இல்லை. அப்பயே எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அந்த அரசை கவிழ்த்திருக்க முடியும். இப்போ வந்து ஓரளவுக்கு அவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ஏடிஎம்கேல வந்து அடுத்தடுத்து எம்எல்ஏக்கள் வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து விசிகா ஐஎம்எலுக்கு அமைச்சர்கள் இடம் கொடுத்து அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தாவேக அரசை கவுக்காம சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு 35 கோடி ரூபாய் பேரம் பேசுறாங்கிறதுலாம் இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியாக இருக்கிறது. ஒருவேளை சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா தாவேகாவில் இருக்கக்கூடிய 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கணும். ஏன்னா வந்து தாவேகாவுடைய கொறடா வந்து ஒரு உத்தரவு வந்து நிறைவேற்றிட்டாரு, உத்தரவு வந்து அனுப்பிச்சிட்டாருன்னா அதற்கு எதிராக அவங்க வந்து வாக்களித்தார்கள் அப்படின்னா 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் அப்படி குறைவாக வாக்களித்தார்கள் சொன்னா அவங்க மேல கட்சி தாவல் தடை சட்டத்தின் மேல நடவடிக்கை எடுக்கலாம், தகுதி நீக்கம் பண்ணலாம். அப்ப 3/2 பங்கு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினா 71 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா 15 எம்எல்ஏக்கள்கிட்ட விலை பேசியிருக்காங்கிறாங்க. அந்த 15 எம்எல்ஏக்களை வாங்கி வச்சு என்ன பண்ண முடியும்? ஒண்ணு, அந்த 15 எம்எல்ஏக்களை வந்து திமுகவை அவர்கள் ஆதரித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் கட்சி தாவல் தடை சட்டத்தின் அவங்களுடைய எம்எல்ஏ பதவி பறிக்கப்படும். அல்லது இப்ப விஜய் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஃபார்முலா, அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண வைக்கிறது, மதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண சொல்றது. இந்த மாதிரி அந்த 15 தாவேகா எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண வச்சாலும் ஒரு 22-30 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வரும்.
இந்த மாதிரி எங்க ஆட்சியை கவிழ்க்க சதி பண்ணாங்கன்னு ஒரு அனுதாப அலையில வந்து தாவேக்கா தான் மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனத்தை திமுக செய்யுமா அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி. ஆனால் மாணிக்கம் தாகூர்ல இருந்து ஆரம்பிச்சு சிடி நிர்மல்குமார் வரைக்கும் இதெல்லாம் அதாவது திமுக தாங்க குதிரை பேரம் பண்ணிடுச்சு. அதிமுக கலந்து வராங்களோ அவங்களே ரொம்ப விருப்பப்பட்டு ஆகா எவ்வளவு நல்ல ஆட்சி, நேர்மையான ஆட்சி நடக்கிறது, நம்மளும் ஒரு நேர்மையானதான், ஒரு குட்கா தான் ஊழல் தான் பண்ணோம், அவங்களும் நேர்மையானவர்கள் விஜயபாஸ்கர் இருந்து எல்லாரும் வர்றாங்கன்னு சொல்லிட்டு மண்டையில மிளகா வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல மத்தவங்க பேசினா கூட பரவாயில்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர் எப்படி பேசுறாருன்னே புரியல. அவருமே என்ன சொல்றாருன்னா ஸ்டாலின் வந்து கொஞ்ச நாளா வந்து ஆட்சிக்கு வரும்னு பேசிட்டு இருக்காரு, இப்பதான் புரியுது இதுக்காக தான் பேசுறாருன்னு சொல்லிட்டு சண்முகமும் பேசுவது என்பது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதே கிடையாது. எவ்வளவு பெரியது. இன்னொரு பக்கம் நம்ம இந்த புகார்கள்லாம் சொல்லியிருக்கோம், அமைச்சர்கள் மீதான புகார். அந்த மாதிரி விஜயபாஸ்கர் வந்த கூட்டத்தில் வந்து நேற்று வந்து ஆதவர்ஜனா பேசுகிற பொழுது கரூரில் வந்து நாங்கள் வந்து கணக்கு தீர்க்க வேண்டிய ஒரு கணக்கு இருக்கிறது, எங்கள் மக்களை வந்து போலீஸ்காரில் வைத்து கொண்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக பேசியிருக்கார். உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி சிபி விசாரணை நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கில், அதுவும் அந்த எஃப்ஐஆர் 2வது A2 இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் நம்பர் 2 இருக்கக்கூடிய ஆதவர்ஜனா ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறப்ப இப்படி பேசுவது என்பது சட்டப்படி தவறு. அவர் வந்து பதவி காப்பு பிரமாணம் எடுத்திருக்கிறார். அப்படி அதற்கு எதிரான ஒன்று. கொஞ்சம் கூட வந்து மனசாட்சியே இல்லாம அவ்வளவு பேர் கூடியிருக்காங்க. 7 மணி நேரம் தாமதமாக விஜய் வந்ததுனாலதான் அந்த மரணம் நடந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு சதி நடந்துச்சுன்னா உடனே அந்த சதியை எக்ஸ்போஸ் பண்ணி போராட்டத்தில் குதிச்சிருக்கலாமே விஜய். கைது செஞ்சாலும் அன்னைக்கு இருக்கிற திமுக அரசு கைது செஞ்சாலும் வீரன் சொல்லிட்டு அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு திருச்சி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர் சார் பேசுங்க சார் சொல்லும்போது பின்னங்கால் பிடரியில் தெரிக்க அவர் ஓடுற கதை தெரியும். சென்னையில் வந்த பிறகு அவர் கொடுக்கல. அதுக்கு பிறகு பல நாள்கள் கழித்து தான் வீடியோ போட்டு சிஎம் சார் என் தொண்டர் மேல கை வைக்காதீங்க, என் மேல வேணா கை வைங்க, நான் வீட்டில் இருப்பேன் இல்லாட்டி ஆபீஸ்ல இருப்பேங்கிற ஒரு அபத்தமான வீடியோவை போட்டார். ஒட்டுமொத்த கட்சியுமே தலைமறைவானது. இன்றைக்கு கல்வித்துறை அமைச்சராக கூடிய ராஜ்மோகன்ல இருந்து பொதுச் செயலாளர் புஷியானந்த் வந்து எல்லாருமே தலைமறைவானதை நம்ம பார்க்கிறோம். அப்படி ஒரு மிகப்பெரிய கோழைத்தனமாக வந்து ஓடிவிட்டு இன்னைக்கு வந்து அதை வந்து திசை திருப்பதுங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதுக்கு திமுக வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இப்படி வாய்க்கு வந்ததுபடி வந்து தாவேக்கா அமைச்சர்கள் ஒரு பக்கம் வந்து இஷ்டத்துக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சிடி நிர்மல்குமார் என்ன பேசுகிறாருன்னா வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் வந்து அவங்க கட்சியை விட்டு விலகினாதான் திமுக கொஞ்சமாவது உயிர் படைச்சிருக்கோம், அவங்க வந்து ஸ்டாலின் வந்து அரசியலிருந்து ஓய்வு பெறணும் அப்படிங்கிறார். ஒட்டுமொத்தமா 24 மணி நேரம் ஓய்வுல இருக்கிறது விஜய் தான். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் ஓய்வு, ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு விஜயபாஸ்கர் வந்து எல்லாரும் இணையக்கூடிய விழாக்களுக்கும் வருவது கிடையாது. அந்த 9 to 5 கால் ஷீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முழு ஓய்வுல இருக்கிறாரு. இவர் வந்து இப்படி பேசுகிறார். அப்படி ஆணவத்தோட வாய்க்குள்படுத்த ஆதவர்ஜனா சிட்டி நிர்மல்குமார் போன்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திருமாவளவன்ல இருந்து சண்முகம் வரைக்கும் அதை கண்டிக்காமல் சம்பந்தமில்லாத விஷயங்களை கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆதவர்ஜனா நேற்று காலையில் இந்த கரூர் சம்பவம் குறித்து பேசுகிறாரு. அந்த மதியத்துக்கு மேலே வந்து இந்த 41 பேர்களுக்கும் வந்து அரசு பணி வழங்கப்படும் அப்படின்ட்டு ஒரு தகவல் தான், அதுவும் அதிகாரப்பூர்வ விஷயம் கிடையாது. அப்புறம் 10ஆம் தேதி கரூர் போகிறாரு அப்படின்னு நேற்று வந்து அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மேலே உங்களுக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்குது அப்படிங்கிறது கூடிய சீக்கிரமே செந்தில் பாலாஜியை வந்து கைது செஞ்சுட்டு இதுக்கு காரணம் அவர் தான், அந்த கணக்கு வந்து தீர்ந்துருச்சு அப்படின்ட்டு இதை முழுக்க வந்து மொத்தமாக வந்து திமுக மேலே ஒரு பழியை போட்டு அதுலேருந்து கிரெடிட் எடுத்துக்கிற வேலையை தாவேக்கா வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை வந்து யோசிக்க தெரிஞ்ச யாருக்குமே வந்து அவர் பேசுறதுல என்ன உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்னு கேட்டு இவர் சொல்றது சரியா அப்படின்ட்டு நம்மளால யோசிச்சு கேள்விகள் கேட்க முடியுது. ஆனால் டிவிகேக்கு வந்து கண்மூடித்தனமா வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவரை நம்பிக்கிட்டு விஜய் என்ன சொன்னாலும் அதுதான் உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பயங்கர தீனியா இருக்கு. அண்ணன் வந்து நமக்காக கூட நிற்கிறாரு, அந்த 41 பேருக்கு வந்து அரசு பண்ணி கொடுத்துட்டாரு, அதுக்கு காரணமானவங்களை வந்து கைது செஞ்சுட்டாரு அப்படின்ட்டு அவருக்கு இன்னும் அவருக்கு கண்ணை மூடிக்கிட்டு அவருக்கு ஆதரவு தர மாதிரியான அவங்களுக்கான தீனியை தான் அந்த அரசு வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க பிகினிங்ல நம்ம பேசுற மாதிரி வந்து சபாநாயகரை வந்து தகுதி நீக்கத்துக்காக பேரம் பேசுறாங்க அப்படின்ற அவங்க செய்தியை வந்து பரப்பி அதை எல்லா செய்தி சேனல்களும் வந்து 24 மணி நேரமும் பிரேக்கிங் நியூஸ் அதுதான். 35 கோடி, அதாவது 35 கோடின்னு வழக்குல கொடுத்துருக்காங்க. நேற்று ஆதவர்ஜனா பேசும்போது 50 கோடி அப்படின்ட்டு சொன்னாரு. 15 கோடி லாட்டரி பணத்தில் தருவாரோ. இது இப்ப சட்டம் தெரிந்த பத்திரிகையாளர்கள்லாம் சொல்றது என்னன்னாக்க ஒரு அப்படியே வந்து 20 எம்எல்ஏவோ 30 எம்எல்ஏவோ காசை கொடுத்து வாங்கி சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அது வந்து வெற்றியே அடைஞ்சாலும் அடுத்த சபாநாயகருக்கான தேர்தல்ங்கிற மாதிரி தான் போகுமே தவிர வந்து ஆட்சி கவிழ்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றாங்க. ஸோ இப்படி வந்து அது என்ன இது நடக்குமா நடக்காதான்னு நம்மளால ஒரு டீடைல் விசாரிச்சா அது முழுக்க உண்மைக்கு புறம்பா இருக்கு. அவங்க சொல்ற பொய்ன்னு நமக்கு தெரியுது. ஆனால் டிவிக்கு ஆதரவாளர்கள் இது எல்லாத்துக்குமே வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு அடுத்தடுத்து அதிரடிகள் அப்படின்ட்டு தொடர்ந்து தாவேக்கா ஆட்சியோட எது செஞ்சாலும் சரிதாங்கிற மைண்ட் செட்ல இருக்காங்க. பாஜகவுக்கு எப்படி தாவேக்கா கொஞ்சமாக பணிந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான உதாரணம் தான் நேற்று மதுரையிலே
ஆளுநர் அவர் தன்னிச்சையாக அந்த கலெக்டர் ஆபீஸ்ல போய் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். வைகை நிதி நாங்களே சீரமைப்போம். ஆளுநர் மாளிகையில் டீ பிஸ்கட் வாங்குறது கூட நம்ம மக்கள் வரி பணம் தமிழ்நாடு அரசு தான் கொடுத்துட்டு இருக்கு. அவர் அது வைகை நிதி சீரமைக்க போகிறேன் என்று பேசியிருக்கிறார். என்ன தைரியத்தில் இப்படி பேசுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அது தாவேக அரசு பணிந்திருக்கக்கூடிய தைரியத்தில் தான். ஏன்னா முதல்ல இந்த தேசிய கீதம் தமிழ்தாய் வாழ்த்து சர்ச்சையிலேயே ஆளுநருக்கு பணிந்து 2 தடவை தேசிய கீதம் போடுவதற்கு தாவேக அரசு ஒத்துக்கொண்டது. அந்த தைரியத்தில் தான் இப்போ அடுத்த கட்டமாக ஆய்வு அப்படின்னு போறார். இப்படிதான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் பன்வாரிலால் புரோஹித் ஆளுநர் அவர் மாவட்டங்களை ஆய்வு பண்ண போறப்ப அன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த திமுக தான் மாவட்ட தலைநகரங்களில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அதுக்கு பிறகுதான் அவர் பணிந்தார். அதே மாதிரி தான் இப்பயும் பார்த்தா நேற்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இந்த ஆளுநருடைய ஆய்வுங்கிறத கடுமையாக கண்டித்து அறிக்கை விட்டதற்கு பிறகுதான் அப்புறம் விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் வன்னியரசுமே அதை கண்டித்து எழுதியிருந்தாரு. அதுக்கப்புறம் சூவையும் கண்டிச்சிருந்தாரு. அதுக்கு பிறகுதான் சிடி நிர்மல்குமார் வாயை திறந்தார். இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் எந்த வாயும் திறக்கல அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொன்னு நல்லா கவனிக்கணும் பார்த்தோம்னா இது வரைக்கும் 7 எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணியிருக்காங்க. ரிசைன் பண்ண அது பில்லு போடனே தோசை பார்சல் பண்ற மாதிரி கொடுத்தோடனே உடனே ஓகே உங்க ரிசைன் அக்செப்டட் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் வாங்கி போட்டா அப்படி. ஆனால் 7 தொகுதிகள் இப்ப காலியாக இருக்கிறது. இதுவரைக்கும் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் அறிவிக்கவே இல்லை. ஆனா அதற்கு பிறகு பீகார் மத்திய பிரதேசத்துல காலியான தொகுதிகளுக்கெல்லாம் இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. என்ன காரணத்துக்காக தேர்தல் ஆணையம் காத்து கொண்டிருக்கிறது? இன்னும் எவ்வளவு எம்எல்ஏக்கள் ஏடிஎம்கேல ரிசைன் பண்ணிட்டு தாவேகாவில் வந்து சேர போறாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி தேர்தல் ஆணையம் காத்திருக்கிறதுன்னு சொன்னால் அவங்க தாவேகா வலுப்பெற வேண்டும் என்று சொல்லி பாஜக விரும்புகிற காரணத்தினால தான் தாவேகாவுக்கு வசதியாக இன்னும் தேர்தல் தேதியை அறிவிக்காம தேர்தல் ஆணையம் காத்துக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். தாவேகாவுக்கு மெஜாரிட்டி இல்லை. மெஜாரிட்டிக்காக ஆதரவு கொடுத்த எல்லா கட்சிகளுமே இப்போ வரைக்குமே 50 நாட்களாக சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்னன்னாக்கா எங்களோட ஒரே நோக்கம் பாஜக ஆட்சி இங்கே வந்துடக்கூடாது. ஆளுநர் ஒருவேளை ஆளுநர் ஆட்சி நடைமுறைக்கு வந்துச்சுன்னா அது பாஜக ஆட்சி தான். ஸோ அதுக்காக மட்டும் தான் நாங்கள் போகிறோமே தவிர எங்களுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது அப்படின்னாங்க. பட் ஆனால் 54 நாட்களில் இப்போ ஆளுநர் வெளிப்படையாக நேற்று அமித்ஷாவை பார்த்துட்டு வராரு. பார்த்துட்டு வந்தோடனே நாங்கள் போய் ஆய்வு செய்வோம் அப்படின்ட்டுலாம் பேசுகிறாரு. அவங்க தேசிய கீதம் பாடணுன்ட்டு சொன்னாங்க. அது நடைமுறைக்கு வந்துருச்சு. விபி ராம்ஜி திட்டமாக இருக்கட்டும், மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், எதெல்லாம் அவங்க முந்தைய அரசு எதிர்த்துச்சோ பாஜக இங்கே வரணும்னு வந்துச்சோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா படிப்படியாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு இப்போ நடக்கிறதுமே இன்னொரு பாஜக ஆட்சி திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அது திமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த திருப்பரங்குன்றத்தில் விளக்கே ஏற்றக்கூடாதுன்னு தடை உறுதியாக நின்னாங்க திமுக அரசு. இன்னைக்கு அந்த அது பற்றின ஆவணப்படம் போடுறது கூட 2 இடங்கள்ல தடை செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பாஜக என்ன நடக்குதோ அதை தான் வரிசையாக நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனாலும் அதுக்காக தான் ஆதரவுன்னு சொன்னவங்க இது எதற்கும் வெளிப்படையாக கூட ஒரு ஸ்ட்ராங்காக எதிர்ப்பு தெரிவிக்காம சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. நான் மீண்டும் பல முறை சொல்லியிருக்கோம், நீட் தேர்வில் மோசடி கிடையாது, நீட் தேர்வே ஒரு மோசடி தான் அப்படின்னு. இப்போ அதை ஒன்றிய பாஜக அரசே மறைமுகமாக ஒத்துக்கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் 50% +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் நியமிப்பது அதை கணக்கில் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததாக தகவல்கள் வருகின்றன. இதான் நம்ம முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு எப்போதுமே ஒரு தனித்த குரலோடு ஒற்றை குரலோடு உரிமைகளை வலியுறுத்தும். முதல்ல நம்ம இந்தி திணிப்பை எதிர்க்கிறப்ப பாருங்க இவங்களுக்கு மொழி வெறினாங்க, இடஒதுக்கீடு பேசுகிறப்ப இவங்களுக்கு சாதி ரீதியாக பிரிக்கிறாங்க. நாங்கள் அதே மாதிரி நீட் தேர்வுக்கு எதிரான குரலை முதல்ல தமிழ்நாட்டில் வர்றப்ப இவங்க கல்வியில் தரத்தை குறைக்க பார்க்குறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நீட் தேர்வில் தொடர்ச்சியான முறைகேடுகளுக்கு அடுத்து இது இப்போ வந்திருக்கிறது அப்படிங்கிறதுமே ஒரு தமிழ்நாட்டுக்கான வெற்றி. ஆனால் இது ஒரு பாதி தான். இன்னும் சொல்லப்போனால் நீட் தேர்வு இந்த 50% கிடையாது, முழுவதுமாக +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் மருத்துவ படிப்புகளில் இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும். நீட் தேர்வு என்பது முற்றிலுமாக துடைத்தறியப்பட வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துவோம். கடைசியாக ஒரு விளையாட்டு செய்தி, மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் தலைவராக பதவி ஏற்றதிலிருந்து பல காமெடிகளை அள்ளி தெளிச்சுட்டே இருக்கு. அப்படி ஜோக்குகளை அள்ளி தெளிச்சுட்டு இருக்காரு. அடிச்சா திருப்பி அடிப்போம், நீங்க எல்லாம் தனித்தனியே கிடையாது, எல்லாமே ராகுல் காந்தி அனுப்பிட்டு இருக்கா. அப்படி நேற்று ஒரு காமெடி பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லாருக்குமே தெரியும் ராகுல் காந்தி 2019 பிரதமர் வேட்பாளராக யாருமே அறிவிக்கலாம். இன்னும் சொல்ல காங்கிரஸ் கட்சி கூட அறிவிக்காதப்ப ராகுல் காந்தி தான் எங்களுடைய அணியுடைய பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அன்னைக்கு எல்லாருமே அதை பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ரோ பிரதர் அப்படின்னு குழாவி குஞ்சிட்டு இருந்தா அப்படி ராகுல் காந்தி. ஆனால் இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருக்காரு அவர் ஸ்டாலின் அவராக அறிவிக்கலைங்க, அவருடைய ஆலோசகர் தேர்தலில் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சுனில் சொன்னார், அதனால தான் அவர் அறிவிச்சார். ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சதுனால தாங்க தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஜெயிச்சதுங்கிறாரு. சரி, தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி பிரதமரை அறிவித்து தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஜெயிச்சிச்சு, இந்தியா முழுக்க ஏன் காங்கிரஸ் ஒத்துச்சு? அப்போ ராகுல் காந்தி பிரதமரை அறிவிச்சதுனால ஜெயிக்கல,
திமுக தலைமையில ஒரு கூட்டணி இருந்தனால திமுக வந்து கூட்டணிங்கிறது அன்னைக்கு ஜெயிச்சது அப்படிங்கிறது. இன்னும் பல காமெடிகளை வந்து நம்ம வந்து மாணிக்கம் தகவல் நம்ம எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விதமான விஷயங்களை விரிவாக விவாதிப்பதற்கு உரையாடுவதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள். முச்சந்தி ஷோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் முடிவில் சந்திப்போம். நன்றி.